தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்போ பார்க்குறது அல்டிமேட் ஏர்னிங் தமிழ் சேனல். இப்போ நம்ம சேனலில் ஒரு ஷார்ட் டைம் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 1 வீக் வரையும் தான் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் வந்து கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்படி இருந்தும் எதுக்காக இந்த ஆப் வந்து வீடியோ பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஈஸியாகவே இந்த ஆப்பில் வந்து இப்போதைக்கு ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதனால் ஒரு வாரம் மட்டும் இதை வந்து ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஆப் வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. நான் வீடியோ போகிற டைமிங்கை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னா இந்த ஆப்பை வந்து பார்த்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் வேஸ்ட்டு தான், கண்டிப்பாக வந்து பேமெண்ட் வந்து தரமாட்டாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. இந்த ஆப் வந்து சைன் அப் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நான் கொடுத்துருக்க ஆப்பை லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஜிமெயில் மூலிமா லாகின் பண்ண கேட்கும். சிம்பிளாக நீங்கள் ஜிமெயில் மூலிமா ஒரு கிளிக் பண்ணி லாகின் பண்ணி உள்ளே வந்துடுங்க. லாகின் பண்ணி உள்ளே வந்தோன்னா இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து பாருங்கள், இப்போ எனக்கு 1 rupees இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து பேமெண்ட் காட்டும். இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு ₹1 கிடைக்கும். டோட்டல் 8 டாஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ₹2 வந்து கிடைக்கும். ஸோ பார்த்துக்கோங்க, இவ்வளோ தான் இந்த ஆப்பில் வந்து ஆப்ஷனு. இப்போ நான் வந்து டாஸ்க்கை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, எவ்வளோ ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸை நம்ம வந்து பார்க்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாஸ்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 8 டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக நீங்கள் ₹8 வரை ஏர்ன் பண்ண முடியும். இது இன்னொன்று ஆப்ஷன் வந்து இதில் இருக்குது. என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நீங்கள் 8 டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஆப்பை வந்து உங்கள் செட்டிங்ஸில் போய்ட்டு கிளியர் டேட்டா வந்து கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. திரும்ப டாஸ்க்கு ஃபஸ்ட்லேருந்து வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 3-4 டாஸ்க் வரை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுக்கான ஏர்னிங் வந்து ஆட் ஆகும். ஒரு ₹4 வரையும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ அதனால் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ட்ரை பண்ணுறவங்க, ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணுறவங்க மட்டும் அந்த இதை வந்து கிளியர் டேட்டா கொடுத்து நீங்கள் வந்து நான் எக்ஸ்ட்ரா டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் பண்ணிக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. இப்போ வந்து இதில் டாஸ்க் வந்து நான் ஏதாச்சும் ஒரு டாஸ்க் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பல்ப் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பாருங்கள், நான் இந்த பல்ப் வரை நான் வந்து உடச்சிருக்கேன். ஸோ இது வந்து எப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இந்த பல்ப்பை வந்து கிளிக் பண்ணுறீங்க, ஒரு பிக் ஸ்க்ரீன் ஆட் வரும். உடனே பேக் வந்து கொடுத்துக்கிறீங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதாவது ஒரு பல்ப் வந்து உடஞ்சிரும். இப்போ ஆட் வந்துச்சு, நான் பேக் வந்து கொடுத்துட்டேன். எனக்கு வந்து ஒரு பல்ப் உடஞ்சிருச்சு. இந்த மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா குயிக்காகவே நான் வந்து என்னோடய டாஸ்க் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணலாம். அப்படியே வந்து அடுத்தடுத்த பல்ப்பை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஒரு ஆட் வருது, பேக் வரேன். அவ்வளோதான் வந்து கான்செப்ட்டு. ஸோ பார்த்துக்கோங்க எவ்வளோ சிம்பிளாக இருக்குது அப்படின்றது. ஸோ குயிக்காக வந்து நான் ஏர்ன் பண்ணணும், ஆப் வந்து ஷார்ட் டைம் வந்து ஒர்க் ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து சீக்கிரம் ஏர்னிங் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஆப் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க, நான் எல்லா பல்பையும் வந்து உடச்சி முடிச்சிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பல்பையும் வந்து உடச்சி முடிச்சிட்டேன். லாஸ்ட்டுக்கு முன்னாடி வரை நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பல்பையும் உடச்சிட்டேன். ஸோ லாஸ்ட் பல்பு தான் நமக்கு வந்து என்னென்னா கிளிக்கு ஆர் இன்ஸ்டால் வந்து வரும். இந்த டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிளிக் இருக்கும். ஸோ இந்த கிளிக் வந்து நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணால், லாஸ்ட் பல்பை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னே எனக்கு வந்து ஒரு பெரிய ஆட் வரும். அந்த ஆடை வந்து நான் கிளிக் பண்ணி நான் வந்து 30 செகண்ட்ஸ் வந்து நான் வெயிட் பண்ணேன்னா இந்த டாஸ்க் ஃபுல் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இந்த கிளிக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிரும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து என்னென்னா அந்த கிளிக் வந்து கம்ப்ளீட் ஆக மாட்டேங்குது. நான் கிளிக் பண்ணி 30 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணதுக்கப்புறமும் எனக்கு வந்து கிளிக் வந்து கம்ப்ளீட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு ஒரு சில பேருக்கு ப்ராப்ளம் வரலாம். அப்படி வரவங்க நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு திரும்ப இந்த பல்ப் வந்து கிளிக் பண்ணுங்கள். திரும்ப வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோருக்கு போகிற மாதிரி ஆட் வந்துச்சுன்னா திரும்ப நீங்கள் வந்து பேக் வந்துருங்க. இப்போ பாருங்கள், இதுவும் நமக்கு வந்து ப்ளே ஸ்டோருக்கு போகிற மாதிரி ஆடு தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பேக் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்டுக்கு போகிற மாதிரி ஒரு ஆடு வந்து வரும். அப்போதைக்கு மட்டும் அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ கிளிக் பண்ணி நீங்கள் 30 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளிக் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இது வந்து யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ராப்ளம் வந்து இருக்குது பார்த்தீங்களா, கிளிக் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியும் சரி அந்த பிக் ஸ்க்ரீன் ஆடை வந்து கிளிக் பண்ணியும் எனக்கு வந்து கிளிக் வந்து கம்ப்ளீட் ஆக மாட்டேங்குது. அப்படி உங்கள் மட்டும் இதை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து இது தான் நமக்கு என்னென்னா வெப்சைட்டுக்கு போகிற மாதிரி லிங்க்கு. ஸோ இந்த லிங்க்கை வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பேக் வந்துகிட்டே இருங்க. ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்டுக்கு போகிற மாதிரி லிங்க் வரும். ஸோ இந்த லிங்க்கை வந்து நீங்கள் இப்போதைக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோருக்கு வந்து டேரெக்டாக வந்து போகாது. இந்த மாதிரி வெப்சைட்டுக்கு எதுக்காச்சும் போகும். இப்போதைக்கு நீங்கள் வந்து 30 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளிக்கும் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. நான் 30 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து கிளிக்கும் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 30 செகண்ட்ஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சிம்பிளாக நம்ம வந்து பேக் வரலாம். இந்த மாதிரி வெப்சைட்டுக்கு போகிற லிங்க்கை வந்து நம்ம கிளிக் வரப்போ மட்டும் கிளிக் பண்ணோன்னா கண்டிப்பாக அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ வந்து பாருங்கள், 2வது டாஸ்க்கும் நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நான் செகண்ட் டாஸ்க் வந்து நான் கிளிக் பண்ணுற பாருங்கள், கீழே டாஸ்க் 2 இஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கிளிக் இருக்கிற டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இங்கே இருக்கிற டாஸ்க்கு அடுத்த டாஸ்க்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக் வந்து இருக்காது. டாஸ்கில் இன்ஸ்டால் வந்து இருக்கும். அந்த இன்ஸ்டால் வந்து இருக்கிறப்ப உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. நீங்கள் பிக் ஸ்க்ரீன் ஆட் வரப்போ ப்ளே ஸ்டோருக்கு போகிற மாதிரி ஆட் வந்துச்சுன்னா சிம்பிளாக அதை கிளிக் பண்ணி ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஏதாச்சும் ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஸ்மால் சைஸ் ஏபிக்கு கூட ஏதாச்சும் ஒன்று டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அப்போ வந்து பார்த்துக்கோங்க, டோட்டலாக இதில் வந்து 8 டாஸ்க் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது, சிம்பிளாக இருக்குது டாஸ்க்கு. அதனால் மிஸ் பண்ணிடாமல் கண்டிப்பாக இந்த ஆப் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அதுவும் இன்னும் ஒரு 4 நாள் வரையும் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் பேமெண்ட் வந்து வராது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. இப்போ வந்து நீங்கள் ரொம்ப ஷார்ட் டைம் ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு ஆப் வந்து சொல்லிட்டீங்க, லைஃப் லாங் ஒர்க் ஆகிற மாதிரி நிறைய ஆப் வந்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கமெண்டில் வந்து ரொட்டீனாக வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ நான் மேக்ஸிமம் லைஃப் லாங் ஆப்லாம் எடுத்து ட்ரை பண்ணுறேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் லாங் ஆப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ திரும்ப சொன்னதே தான் சொல்லிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், இதுவரையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2 ஆப் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இனிமேல் ஆப் வந்து லான்ச் ஆச்சுன்னா, லைஃப் லாங் ஒர்க் ஆகிற மாதிரி ஆப் வந்து வந்துச்சுன்னா, ஸோ நான் கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏன் டாக் டைமும் கேஷ் பிளாஸும் நீங்கள் வந்து இதுவரையும் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே லைஃப் லாங் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான அப்ளிகேஷன். பேமெண்ட்டும் நம்ம கொடுத்த அடுத்த செகண்டே நமக்கு வந்து பேடிஎம்க்கு வந்து வரும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த 2 ஆப்லையுமே பேடிஎம் ஆப்ஷன் மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அதுவும் ஏன் டாக் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடீம் எடுக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கேஷ் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜாகவும் நீங்கள் வந்து பேடிஎம்க்கும் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு பேமெண்ட் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ரெடீம் பார்த்தீங்கன்னா 35 ரூபா, இதில் மினிமம் ரெடீம் பார்த்தீங்கன்னா 50 ரூபா. ஸோ லைஃப் லாங் ஏர்னிங் ஆப்லேயே மினிமம் ரெடீம் ரொம்ப கம்மியாக இருக்கிற ஆப் இந்த 2 ஆப் தான் நான் சொல்லுவேன். ஸோ இதில் 35 ரூபா இருந்துச்சுன்னா நீங்கள் 35 ரூபா அப்படியே எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதில் 50 ரூபா இருந்துச்சுன்னா 50 ரூபாய் அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ டேட்டா படி மாதிரி 50 ரூபா இருந்துச்சுன்னா 20 ரூபா தான் எடுக்க முடியும். அந்த மாதிரி கான்செப்ட்லாம் இதில் வந்து கிடையாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. அதனால் மிஸ் பண்ணிடாமல் லைஃப் லாங் ஆப் வந்து நான் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த 2 ஆப்பை மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் இதுவரை ட்ரை பண்ணாமல் இருந்தால். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் அல்டிமேட் ஏர்னிங் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.